ரொம்ப சண்டை முற்றி போய் இது அப்படியே வெளிலேருந்து சண்டைய ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள போய் 2 மணி நேரமா அந்த சண்டை நடந்ததா சொல்லப்படுது. பல மணி நேரமா. அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்கு, ஒரு கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 4:30 வாக்குல. ஏன்னா இவங்க வந்து நடு இரவிலே ஃபோன் வந்துட்டு தான் சொல்லப்படுது. ஒரு 4, 4:30 மணி போல ஒரே அலறல் சவுண்ட் அங்கருந்து வந்திருக்கு அந்த வீட்ல இருந்து. ஓகே. அத நம்ம நியூஸ்லயே பார்க்க முடியும். அந்த வீட்டோட கதவு வாசப்படி உள்ள போகும்போது மேல ஃபுல்லா தீயா இருக்கு. ஒரு ம். இடத்துல இப்ப நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தீயா மேல போச்சுன்னா என்ன ஆகும்? ஃபுல்லா பிளாக்கா ஆகும்ல. தீ ஆமாமாமாமாமா. அந்த கரி ஆகும் இல்லையா? அந்த மாரி அந்த இடத்துல இருந்தத நம்மளால பார்க்க முடிஞ்சது அங்க. ஒரே அலறல் சவுண்ட். சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது, அந்த முரளி இருக்காரு இல்லையா? ஹஸ்பண்ட். அவரு வந்து அலறிக்கிட்டு வெளில ஓடி வரதையும், வெளில இந்த முற்றத்துல இருக்கிறத இவங்களால உருண்டு பெரண்டுட்டு இருக்கிறத இவங்களால பார்க்க முடிஞ்சது. ஸோ இங்க பொதுமக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, தண்ணிய ஊத்தியும், துணிய போட்டும் அங்க வந்து அணைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல வந்துட்டு பந்தலூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேவாலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க துறைப்பாடி அப்படிங்கிற இடத்துல இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இத வந்து கம்ப்ளைண்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன அப்டின்னா, அவர் இறந்துட்டார்.